இப்போது சந்தானம் காமெடியன் மட்டுமல்ல, ஹீரோவும் கூட. அவரது படங்களில் லேட்டஸ்ட் முன்னணி நடிகைகள் யாரும் இதுவரை ஜோடியாகவில்லை என்ற போதிலும், ஒரு காலத்தில் பரபரப்பான ஹீரோயின்களாக பார்க்கப்பட்டவர்களே அடுத்தடுத்து ஜோடி சேர்த்து நடித்து வருகிறார் சந்தானம். முன்பு காதல் நாயகி சந்தியா ஜோடியாக நடித்தார். இப்போது தாமிரபரணி பானு ஜோடியாகிறார். வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சாங்க என்ற படத்தில் சந்தானத்திற்கு ஜோடியாக பானு நடிக்கிறார். எம் ராஜேஷ் இயக்கத்தில் ஆர்யா நடித்து வரும் படம் வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சாங்க. இப்படத்தில் ஆர்யாவிற்கு ஜோடியாக தமன்னா நடிக்கிறார். இப்படத்தின் மூலம் ஆர்யா தமன்னா ஜோடி முதல் முறையாக ஜோடி சேர்கின்றனர். சிவா மனசுல சக்தி, பாஸ் என்கிற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆளினால் அழகுராஜா பட வரிசையில் வழக்கம் போல எம் ராஜேஷின் இப்படத்திலும் ஹீரோவின் நண்பராக சந்தானம் நடிக்கிறார். இப்படத்தில் ஆர்யா தான் பாசு, சந்தானம் தான் சரவணன். இப்படத்தில் ஆர்யாவை போல் சந்தானத்திற்கும் ஜோடி உண்டாம். சந்தானத்திற்கு ஜோடியாக தாமிரபரணி படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக நடித்த பானுவை ஒப்பந்தம் செய்துள்ளார்கள். வித்தியாசமான வேடம் என்பதால் பானுவும் சம்மதம் கூறிவிட்டாராம். தாமிரபரணி படத்தில் விஷாலுக்கு ஜோடியாக அறிமுகமானவர் மலையாள நடிகை பானு. நயன்தாரா ரேஞ்சுக்கு வருவார் என்று கூட பேசப்பட்டது. ஆனால் சில பல காரணங்களால் அதிக படங்களில் நடிக்க முடியாத பானு கடைசியாக நடித்த படம் 3 பேர் 3 காதல். தற்போது இப்படத்தில் ஆர்யா தமன்னா சம்பந்தப்பட்ட மாண்டேஜ் பாடல் ஒன்றை சென்னையில் படமாக்கி வருகிறார்கள். அது முடிந்ததும் விரைவில் சந்தானம் பானு இணைந்து நடிக்கும் காட்சிகளை படமாக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே யாயா படத்தில் சந்தானத்துக்கு ஜோடியாக காதல் சந்தியா நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனை அடுத்து சந்தானத்திற்கு யார் ஜோடியாக போகிறார் என்ற எதிர்பார்ப்பு அவரை விட அவரது ரசிகர்களுக்கு தான் அதிகம் உள்ளது.